ராகு காலத்துல நல்ல காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு பலரது பொதுவான கருத்தா இருக்கு. ஆனா விசேஷ பூஜைகள் செஞ்சு வேண்டிய வரத்தினை பெறுவதற்கு உகந்த நேரம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவா மற்ற கிரகங்களோட ஆற்றல் அந்த நேரத்துல குறைஞ்சிருக்கும் என்பதால ராகு காலத்துல சுப காரியங்களை தவிர்க்க சொன்னாங்க. அதே சமயம் ராகு காலத்துல துர்காதேவியை வணங்குறது சிறப்பான அதிக பலனை தரும் அப்படின்னு சொல்லுது தேவி பாகவதம். ராகு காலம் என்பது 3.75 நாளிகை கொண்டது. இந்த 3.75 நாளிகை என்பதை ஒரு முகூர்த்த காலம் சொல்வாங்க. ஒரு நாளிகைக்கு சர்வதேச கால அலகையால 24 நிமிடங்கள், 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகைகள். ஆகவே 3.75 நாளிகை என்பது 1.5 மணி நேரம். இந்த ராகு காலத்தில் செய்யப்படுற பூஜைகளில் முக்கியமானது துர்கை பூஜை. ராகு கால துர்கா பூஜை என்று ஒரு தனி வழிபாட்டு முறையே இருக்கு. இதுல மிகவும் விசேஷமாக கருதப்படுறது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் செய்யப்படுற பூஜை. ராகு காலத்தில் துர்கை அம்மனை வழிபட்டு வரும்போது திருமண தடை, முன்னேற்ற தடை, கடன் பிரச்சனைகள், விபத்து பாதிப்புகள் இவற்றிலிருந்து விடுபட முடியும்.